ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேருமே ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்குமே வந்துட்டு குடும்பத்தில் இருக்க யாராக இருந்தாலும் எவ்வளோ உதவிகள் பண்ணாலும் அவங்களுடைய பார்வையில் அவங்க எல்லாருமே இவங்களுக்கு விரோதிகளாக மட்டும்தாங்க தெரிகிறாங்க. அவங்களோட உதவிகளை பற்றி இவங்க நினைக்கிறது கூட கிடையாது. அதுக்கு நன்றியோடு இருக்கலனா அப்படின்னு கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க அதை அவங்க பண்ணதை ஒரு உதவியாகவே ஏற்றுக்கிறது கூட கிடையாதுங்க. ஸோ இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மனோஜ் அண்ட் ரோகிணி எல்லாம் மீறி போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா மனோஜோட உயிரையே காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம முத்து அந்த டைமில் யாரையுமே எதிர்பார்க்காம அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கி தான் இந்த அமௌண்ட் அவர் என்ன பண்ணார், ரெடி பண்ணார். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டார் அதற்காக. அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவர் என்ன பண்ணாருன்னா அதை ஒரு துட்சமாக தான் நினைக்கிறாங்களே தவிர, அதாவது இந்த டைமில் கூட எங்ககிட்ட காசை திரும்ப கேட்குறாங்க பாருங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த டைமில் நமக்காக அமௌண்ட்டை கடன் வாங்கி ரெடி பண்ணாங்கல்ல அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இவங்கக்கிட்ட இல்லைங்க. ஸோ அதனால தான் மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. அவங்க நல்லது நினச்சா மட்டும்தானே நல்லது நடக்கும். அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்க முன்னேறவே கூடாது, தான் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, தான் தான் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் மனோஜுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலவே அவர் பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. எடுத்தோடனே அகலக்கால், நான் 30 லட்சத்துக்கு இத்தனை கோடிக்கு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் அட்வான்ஸ் போட்டு அதில் ஒரு பெருமளவில் ஏமாந்துட்டார். ஸோ இப்பயும் தான் தான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சி அவனை பார்த்த உடனே பின்னாலேயே ஓடி காரியத்தையே கெடுத்து திரும்பவும் என்ன பண்ணிட்டாரு, அவனை திரும்பவும் ஓட விட்டுட்டாரு. ஸோ இப்படியே தான் இவர் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதனாலவே இவருடைய வாழ்க்கையில் பெருமளவு பாதிக்கப்படுறாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. இருந்தாலும் ரோகிணி தன்னுடைய புருஷனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே மனோஜ் ஏதோ ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிற மாதிரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணிக்குமே சில டைம் அவர் தப்பு பண்ணுறாரு, ரொம்ப ஓவராகவே பண்ணுறாரு, ஒரு சில விஷயங்களில் அவர் பண்ணுறது எல்லாமே தவறு அப்படின்ற எல்லாமே ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இருந்தாலும் ரோஹிணி மனோஜ் மேலே இருக்கிற அன்பால் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனோஜ் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் அவர் ரோஹிணியை ஏமாற்றலை. பட் ரோஹிணி அவரை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் ரோஹிணி ரொம்பவே பொறுத்து போகிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, அவங்க ஏமாத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் தெரிய வரும்போது கண்டிப்பாக மனோஜ் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பையும் ஒரு கேரையும் ரோஹிணி கொடுத்துருந்துருக்கணும். அவங்க மேலே உண்மையான அன்போடையும் இருந்திருக்கணும். ஸோ அதற்காக தான் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணாலும் அதை மன்னிச்சே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி முத்து அண்ட் மீனா கேட்டதில் எந்த விதமான தவறுமே கிடையாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோட் லாஸ்ட்டில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ முத்து அண்ட் மீனா பண்ண ஒரு நல்ல விஷயங்கள், அவங்கள காப்பாற்றினது எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் விஜயாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்க, நல்லா வாங்கிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க பண்ண உதவியை அவங்க யாருமே என்ன பண்ணல, கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணலை அப்படின்றது தான் முத்து அண்ட் மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக பார்க்கப்படுது. இப்போ மீனா ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, சோகமாயிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த அளவுக்கு உதவி பண்ணோம், நல்லது நினச்சி தான் நான் உதவி பண்ணோம், அதை கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது. இப்போ முத்து அண்ட் மீனா இதை பெருசாக எடுத்துக்கல. மீனா மட்டும்தான் ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இது, நம்ம இந்தளவுக்கு உதவி பண்ணோம், அவங்க இதை கூட என்ன பண்ணலை, நம்மளை கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணலை, கொஞ்சம் கூட அவங்க நம்மளை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருமா, சரி விடு, அவங்க எப்போவுமே அப்படி தான்றது தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறல. இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மறுநாள் ஆகிடுது. மறுநாள் ஆனோடனே சுதா வீட்டுக்கு வராங்க.
சுதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா கிட்டே பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அவள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முத்து வந்து இன்றைக்கி ஒரு சரியான பதிலடி கொடுக்க போகிறாரு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுக்குறாங்க. அப்போ முத்து வந்து வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த செக் வந்து எம்டியாக தான் இருக்குது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபில் பண்ணுறாரு. முதல்ல 5000 அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. மனோஜ் ரோஹிணியும் போய் பார்க்குறாங்க. 5000 அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து 50,000க்கு இன்னொரு சேவர் போடுறாரு. அதை எடுத்து பார்க்குறாங்க. 50,000 அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு சேவர் போடுறாங்க. 5 லட்சமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு சேவர் 50 லட்சமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. அடுத்து இன்னொரு சேவர் 5 கோடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுதாக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவன் இப்படியெல்லாம் எழுதுறானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்குறாங்க. இன்னொரு சேவர் 50 கோடியா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே சுதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது 50 கோடியா, என்னடா இது இவன் கேட்பான், கொஞ்சம் நஞ்சம் கேட்பான்னு பார்த்தா இவ்வளோவா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துனா யார், முத்துனா என்ன பண்ணுவார், எந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுதாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அவங்க எப்போ பார்த்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ ஒன்றுக்குமே இல்லாதவங்க மாதிரியும் அவங்க மட்டும்தான் பணத்தோடு இருக்கிற மாதிரி, அவங்க ஏதோ ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சீனை போட்டுட்டு எதுனாலும் எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்குன்னு ரொம்பவே ஆட்டமாக ஆடுவாங்க சுதா. ஸோ சுதாவுக்கு இன்றைக்கி சரியான பதிலடி கொடுத்துருக்காரு முத்து. இதை விட மோசமாக யாராலையுமே கலாய்க்கவே முடியாது ஒருத்தரை. அதே மாதிரி அவங்கள வந்து கதற விட்டுருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். பணம் இருக்குன்னு தான் ஆடுனாங்க, அப்போ உங்களால் இவ்வளோ பணம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் முத்து வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சுதாவுக்கு ஒரு சரியான பதிலடி தான். இன்னும் சுதா வந்து கண்டிப்பாக முத்துவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே தான் ஈடுபடுவாங்க. சரி, ஓகே. இப்போ முத்து வந்து அவங்கள நல்லாவே கலாய்ச்சி தள்ளிட்டாரு. இப்போ விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் எதுக்குடா இப்படி பண்ணுற, உன்னை யாருடா இதெல்லாம் வாங்கி எழுத சொன்னால், ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விஜயா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் இந்த பையன் இப்படி பண்ணுறானோ, என் உயிரை மனனை வாங்குறான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது நம்ம பரஸ் இருக்கார்ல, அவருடைய பொண்ணுடைய கல்யாண ஏற்பாடுகள் தான் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே வந்து பிரவுன்மணி தான் அந்த பையனுக்கு தாய் மாமா அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாய்மாமா சீரா நான் தான் இதெல்லாம் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்காரு நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். ஸோ அதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் வாங்குறதுக்கு அவர் எங்கே வராரு அப்படின்னா, நம்ம ரோஹிணியோடைய கடைக்கு தான் வராரு. ஸோ ரோஹிணியோடைய கடைக்கு வந்து நம்ம மீனா அண்டு முத்து 2 பேரும் போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே தலையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹெல்மெட்டை கவுத்திடுறாரு. ஹெல்மெட்டை கவுத்திட்டு அங்கேருந்து போகிறதுக்கு பார்க்குறாரு. இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் அடையாளம் தெரிகிற மாதிரி இருக்குது. என்னடா இது யாரோ பார்த்த முகம் மாதிரி இருக்கே, பார்த்த உருவம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு சந்தேகம் வருது. இது யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் முத்து, கடைக்குனா கஸ்டமர் தான் வருவாங்க, நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் வந்து குடஞ்சி கேட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள், எங்கள் கடைக்கு வர கஸ்டமரை நீங்கள் வெரிஃபை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி எப்படியோ பூசி மொழிகி சமாளித்து விட்டுறாங்க. அங்கேருந்து பிரவுன்மணி என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் இப்போதைக்கு சந்தேகம் வரல. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பரஸ் இருக்கார்லே அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு அண்ணாமலை சார்பில் சில பொருட்கள் எடுத்து கொடுக்கலாம், அப்போ நாங்கள் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது பரஸ் வந்து அவங்க மாமாவுக்கு கால் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபர்னிச்சரில் என்னென்ன எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அது இதுன்னு நிறைய சொல்கிறாரு. இது எல்லாமே நான் தான் எடுப்பேன், நீங்கள் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, நான் தான் சொல்லிட்டேன்ல, மாமா முறைக்கு நான் தான் எடுத்து கொடுப்பேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்ணிடுறாரு, சொல்லிடுறாரு. ஸோ
ஸோ இதை கேட்டோடனே பரஸுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து அண்ட் மீனாவுக்கு 2 பேருக்குமே சந்தேகம். இந்த குரல் நம்ம எங்கேயோ நல்லா கேட்ட குரலாச்சே, நல்லா பழகின குரல் மாதிரியில் இருக்குது, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஆரம்பத்தில் புரியல. 2 பேரும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது யாருங்க, நம்ம ரொம்ப கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 2 பேருக்கும் ஞாபகத்துக்கு வரல. ஸோ இப்போ முத்து வந்து ஆமாம் மீனா, இது நானும் எங்கேயோ ரொம்ப கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குது, சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பரசு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய பொண்ணு இருக்கால, அவளுக்கு பார்த்துருக்க அந்த பையனுடைய மாமா, ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப தங்கமானவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் வந்துட்டு பார்த்தியா என்னென்ன எல்லா பொருளுமே அவர் தான்ப்பா எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பேசுகிறாங்க. இப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் புரியலை. இப்போ அவர் நல்ல மனுஷன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத தாண்டி அவருடைய அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இவருடைய மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா கேட்ட குரல் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது நமக்கு தெரிஞ்சவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுக்கிட்டே இருக்கார். சரி ஓகே யோசிப்போம், இப்போதைக்கு நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவரை நம்ம என்ன பண்ணணும், கல்யாண வீட்டில் பார்க்க தானே போகிறோம் கல்யாண வேலையில், ஸோ அந்நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினைக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் இதை கடந்து போயிடுறாங்க. ஆனால் மீனா இதை பற்றி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. அந்த குரல் நம்ம ரொம்ப கேட்ட குரல், அது எப்படி நமக்கு எங்கேயோ கேட்ட குரல் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், புது குரலாக இருந்தால் தான் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. சரி ஓகே, அப்புறம் இது வந்து நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான், யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கும் போது ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து அண்ட் மீனா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் சரி ஓகே இதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. பரசு வந்து பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காரு. அண்ணாமலை அதற்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதில் பத்திரிக்கையில் பேர் போடும்போது மணி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு அதிலலாம் வந்துட்டு பெருசாக எந்த விதமான டவுட்டும் வரல. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரோஹிணி வந்து சரி ஓகே மனோஜ், நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போனது போதும், நீயும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிரு, ஆனால் நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ரோஹிணி, நான் வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே நம்ம இன்னையிலேருந்து கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பேசுகிறாங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் உன் கூடவே இருக்கிறேன் மனோஜ், கடையிலேவும், அப்போ தான் உன்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும், உன்னால் தனியானா உன்னால் ஹெல்ப் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது, உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனால் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நானே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன், நீ வந்து உன்னுடைய ஒர்க்கை போய் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் இவங்க வந்து கேட்கவே இல்லை. இல்லை என்னால் முடியாது மனோஜ், நான் வந்து உன் கூட தான் இருப்பேன், உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரோஹிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரி ஓகே, இப்போ இதில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறேன், எனக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒர்க்குக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கிளம்புறாரு. இப்போ ரோஹிணி வந்துட்டு என்ன அங்கிள் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு இப்போ ஸ்கூலில் கொஞ்சம் ரெகுலராகவே ஒர்க் இருக்குது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அது பரவாயில்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ரோஹிணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த இயர் கிறிஷை கொண்டு போய் இந்த ஸ்கூலில் சேர்த்ததே தப்பாக போச்சு போலையே, அவன் பாட்டுக்கு பேசாமல் அங்கேயே இருந்திருப்பான், நம்ம தான் தேவையில்லாத வேலை பார்த்து விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, பரசோடைய கல்யாணத்துக்கு அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடையில் வந்து மனோஜால் எந்த விதமான வேலையும் பண்ண முடியல, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால. இப்போ ரோகிணியே எல்லா வேலைகளையும் அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனோஜுக்கு வந்து ரோகிணி மேலே ரொம்பவே அன்பு வருது. அவங்கள தாண்டியும் அவங்க ரொம்ப நார்மலை தாண்டியும் அவங்க மேலே ரொம்பவே அளவுக்கு அதிகமான அன்பை வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இவர் வந்து அன்பு வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்கள பற்றின உண்மைகள் வெளிப்படும் போது கண்டிப்பாக மனோஜால் அவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வருது. ரோகிணி நாளுக்கு நாள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக அவங்களால ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, அவங்க கடைசியில் உண்மையை சொல்லும்போது கண்டிப்பாக அவர் நம்பவே மாட்டார். ஒரு நாள் இல்லை, நான் எல்லாத்தையும் தாண்டி நான் பொய் சொன்னேன், ஆனால் நான் வந்து ஒன்று உண்மையிலே லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் கூட அவர் என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பாக நம்பவே மாட்டார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு பொய்கள் சொல்லியிருக்காங்க. 1-2 பொய்கள்லாம் கிடையாது. அவங்க கல்யாணத்தில் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்தை தாண்டி அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயம், அண்ட் அவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்கார், அவருக்கு 2வது கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ அவர் இறந்து போயிட்டார், இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தார் அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்கள். அவங்க சொன்ன பொய்களுக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு பொய்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரோகிணி அந்த பொய்களெல்லாம் வந்துட்டு எப்படியாவது அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்காக இப்போ இன்னும் மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விதி யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி பொய் சொன்னால் நமக்கு வந்து அது பின்னால் துரத்திக்கிட்டே தான் வரும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி அண்ட் மனோஜ், இவங்க 2 பேரும் மட்டும்தாங்க. மனோஜுக்கும் வந்து அந்தளவுக்கு அவர் பொய் எதுவும் பேசுகிறது கிடையாது. பட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போவுமே பிரச்சனைகள், அவரால் மட்டும்தான் பிரச்சனைகள் அப்படின்றது வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எதை பற்றியும் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுவார், பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ரோகிணி வந்துட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. நிறைய விஷயங்களை போய் அவங்கள மாட்டி விட்டுறாரு, பணத்தை ஏமாந்துட்டு வந்துடுறாரு, யாருக்கிட்டையாவது போய் அடி வாங்கிட்டு வர்றாரு, யாரையாவது அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ நிறைய பிரச்சனைகள் ரோகிணி சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நாளுக்கு நாள். ஸோ இவங்களுடைய பொறுமை எந்த அளவுக்கு போக போகுது, அண்டு மனோஜுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு போக போகுது, எப்போ தான் மனோஜ் வந்து திருந்துவார் அப்படின்றத நோக்கி தான் எபிசோடும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி அவர் திருந்த போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்போ நடக்கிற எபிசோட்ஸில் வந்து கண்டிப்பாக ரோகிணி வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய தாய் மாமா அப்படின்றது அவர் தான். ஸோ ப்ரௌன் மணி வராமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் தான் வந்துட்டு எல்லாமே முன்னே நின்று பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ரௌன் மணி கடைசியில் ரோகிணியோடைய வாழ்க்கையா இல்லை அவருடைய தங்கச்சி பொண்ணுடைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தை தான் யோசிப்பார், ரோகிணியை பற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த வாட்டி ரோகிணி மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆக போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் இவங்க மாட்டணும் அப்படின்னு தான் நம்மளும் நாளுக்கு நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு நிகழ்வு சீக்கிரமாகவே நடக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி ரோகிணி மாட்டிக்க போகிறாங்க, யார் மூலமாக மாட்டிக்க போகிறாங்க, நம்ம ப்ரௌன் மணி மூலமாக தானா அல்லது முத்து வந்து எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சி நிரூபிக்க போகிறாரா, முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்தே இவங்கள வந்து மாட்டி விட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் கதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் விறுவிறுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த அளவுக்கு கடைசியில் ரொம்பவே கொத்து போடுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக்குவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாலாம் எடுக்கலை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் என்ன தான் பண்ணி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம்டா, நீங்களும் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கடா, நாங்களும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பொறுமையாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, எல்லா விஷயங்கள்லேருந்தும் எப்படி வெளியில் வரப்போகிறாங்க, அண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்க போகிறோம். ரோகிணி அவங்கள சூழ்ந்த பிரச்சனைகளை எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்க அதிலேருந்து அவங்கள அப்படின்றது தான் கதை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.
என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன எடுப்பாங்கன்னே தெரியாது. அது இப்போ மனோஜுக்கெலாம் கண் பார்வை போனது, அது திரும்ப வந்தது, இந்த எபிசோடெலாம் தேவையே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் எதற்காக இந்த எபிசோடெலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒன்றும் புரியலைங்க. நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது சில நேரம். ஸோ என்ன தான் பண்ணி வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அண்ட் மீனா, அவங்க தான் ஹீரோயின் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதற்கப்புறம் செகண்ட் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி அண்ட் மனோஜ். ஸோ தேர்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி அண்ட் ரவி. அதற்கப்புறம் தான் அண்ணாமலை அண்ட் விஜயா. ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.